Hello friends, வணக்கம் and welcome back to Critics Mode. இன்னைக்கு நம்ம எந்த வெப் சீரிஸோட ரிவ்யூ பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா நாகேந்திரன்ஸ் ஹனிமூன் இந்த சீரிஸோட ரிவ்யூக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு லைக் போட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணி நம்புவாங்க. வீடியோக்குள்ள போலாம். நாகேந்திரன்ஸ் ஹனிமூன் 2024ல தமிழ் டப்ல ஹாட்ஸ்டார்ல ரிலீஸ் ஆயிருக்க டீசெண்டா வாட்சான ஒரு மலையாளம் சீரிஸ் தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றேன். இந்த சீரிஸ்ல மொத்தம் 6 எபிசோட்ஸ் இருக்கு. ஒரு எபிசோட் ஆவரேஜ் டியூரேஷன் பாத்தீங்கன்னா சாலிடா 30 மினிட்ஸ் இருக்கும். 3 இயர்ஸ் இருந்தா ஒரே சீரிங்ல பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான டீசென்ட் வாட்ச் ஆனா ஒரு ஃபீல் குட் ரொமான்டிக்கல் டிராமா சீரிஸ் ஸ்டைல தான் நரேட் பண்ணி எடுத்திருக்காங்க. தமிழ்ல ரிலீஸ் ஆன நானவனில்லை மூவி ஸ்டைல்ல இந்த சீரிஸை பயங்கரமா எடுத்து வச்சிருக்காங்க. 1970ஸ்ல நடக்கிற மாதிரியான ஸ்டோரி டெம்ப்ளேட்ல தான் ஆர்ஜின் பண்ணிருக்காங்க. ஷார்டனோட ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம கதையோட ஹீரோவான நாகேந்திரனுக்கு பாத்தீங்கன்னா ஃபாரின் போகணும்னு ஒரு ஆசை இருக்கு. மாமன் பொண்ணை கட்டிக்கிட்டு வரதட்சணை பணத்தை வச்சு ஃபாரின் போகலாம்னு நினைக்கும் போது காசு கிடைக்காத ஒரே காரணத்தினால வேற ஊருக்கு போய் வேற ஒரு பொண்ணுங்களை கல்யாணம் பண்ணி ஏமாத்தி அந்த வரதட்சணை பணத்தை வச்சு ஃபாரினுக்கு போக ஆசைப்படுறாரு. அவர் ஃபாரினுக்கு போனாரா, அவரோட வாழ்க்கையில என்ன நடந்துச்சுங்கிறதெல்லாம் இந்த சீரிஸ் பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. போர் அடிச்சா டைம் இருந்தா பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரி டீசென்ட் வாட்ச்னா ரொமான்டிக்கல் காமெடி டிராமா சீரிஸ் நல்லா இருக்குன்னு தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றேன். 5th எபிசோட்ல மட்டும் அடல் கனெக்ட் இருக்கும், ஸ்கிப்பபிள்ங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. தமிழ் லப்பிங் லிப்ஸிங் கூட பரவாயில்ல நீட்டா பண்ணியிருந்தாங்க. பெர்ஃபார்மன்ஸ் இந்த சீரிஸ்ல நடிச்ச எல்லாருமே சூப்பரா இம்ப்ரெஷனா ஒரு டோன்ல நடிச்சிருந்தாலும் சாலிடா 10 கேரக்டர் வச்சு ப்ராப்பரான ஒரு சீரிஸை இவ்வளவு நீட்டா பிரசென்ட் பண்ண முடியுங்கிறத மலையாளம் சினிமாவை பார்த்துதான் நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஸ்டோரி வைஸ் ஒரு நல்ல கண்டென்ட் உள்ள டிராமாவை எடுத்து சோஷியல் டிராமா ஸ்டைல இம்பாக்டிங் கிரியேட் பண்றேன்னு சொல்லி காமெடி பண்ணி வச்சிருப்பாங்க ரொமான்டிக்கல் டிராமாவை நீட்டா. அண்ட் ஸ்கிரீன் பே நரேஷன் எக்ஸிகியூஷனை பொறுத்த வரைக்கும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சிம்பிளா எவ்வளவு கிறிஸ்பியா ஒரு விஷயத்த கொடுக்க முடியுங்கிறத எஃபோர்ட் போட்டு ட்ரை பண்ணிருக்காங்க. ஃபீல் குட் வைப்ல காமெடி அண்ட் லைட் ஹார்ட்டடா ஃபீலபிளா இருந்ததுனால என்ஜாய் பண்ணுவீங்க. ரிலேட்டபிளான நிறைய திங்ஸ் இன்ஃபுளுன்ஸ் பண்ணி தான் காமிச்சிருக்காங்க. ஏன்னா அந்த ஜேர்னி ஆஃப் லைஃப் ஒருத்தவங்களோட லைஃப் ஸ்டைல் என்ன, கல்ச்சர் என்ன, ஒருத்தவங்களையும் எப்படி பேசி மயக்கிறாருங்கிற டெம்ப்ளேட்டட் டிராமா நீட்டா இருந்துச்சு. பட் அதே டெம்ப்ளேட்டட் டிராமா பேட்டர்னை தான் திரும்ப ரிப்பீட்டடா ஃபாலோ பண்ணதுனால ஒரு ப்ரெடிக்டபிலிட்டி ஃபேக்டர் லைட்டா சீரிஸ்ல அடி வாங்கும். டெக்னிக்கலா சவுண்டான சீரிஸ் பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் சிமிலர் ஃபிலிம்ஸ் எல்லாத்தையுமே பார்த்து ப்ராப்பரா இம்பாக்ட்ஃபுல்லா நீட்டா பிளேஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் இந்த சீரிஸோட கிளைமேக்ஸ் நல்லா இருந்தாலும் ட்விஸ்ட் அந்த அளவுக்கு எஃபெக்டிவ் இம்ப்ரெஷன் ஒரு டோன்ல எண்ட் பண்ணல. இப்படியான கிளைமேக்ஸ் ரொம்ப சிம்பிளா கொடுத்துருவாங்களோன்னு உங்களே யோசிக்க வைப்பாங்க. நீங்களே அதை இன்னும் பெட்டரா என்ஹான்ஸ் பண்ணி தான் ஒரு நல்ல அவுட்புட் கிடைச்சிருக்கும்னு ஃபீல் பண்ணுவீங்க. நல்ல சீரிஸ் ஸ்கிரீன் பிளே நரேஷன் எக்ஸிகியூஷனை தாண்டி நான் லீனியர் ஸ்கிரீன் பிளேவை யூஸ் பண்ணியிருந்தா பெட்டரான டோன்ல வேற ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல இந்த சீரிஸ் பயங்கர த்ரில் எலமெண்டோட வந்திருக்குங்க கண்டிப்பா. சோ ரொமான்ஸ் அண்ட் காமெடி ரெண்டுமே பிரெடிக்டபிளான டோன்ல இருந்ததுனால எல்லாமே ஒரு ஹாஃப் பேக்டு ஃபீல் தாங்க இந்த சீரிஸ்ல உங்களுக்கு கொடுக்கும். போர் அடிச்சா டைம் இருந்தா பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றேன் நாகேந்திரன்ஸ் ஹனிமூன் சீரிஸ்க்கு நம்ம தரப்பு ரேட்டிங் கேட்டீங்கன்னா 6.8 out of 10. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிக்கலாம் மறக்காம டிஸ்லைக் அடிச்சு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்துரும். டாடா பை, see you and love you all.